தர்மியான வேளையில கூட இந்த கடைசி நாள் செய்தி கொடுக்கும்படியாக டாக்டர் சேம் ஜெபதுரை அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் தேவ மனிதனை கர்த்தர் அபிஷேகத்தை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் நல்ல உற்சாகமா, come on come on everyone, எல்லாரும் நல்ல உற்சாகமாக. Let the name of Jesus be lifted through this man of God. Hallelujah, hallelujah. இன்றைக்கு கர்த்தர் நம்மை ஒரு விசேஷ அபிஷேகத்தால நிரப்ப போகிறார். என்னை ஆனந்த தைலத்தால அபிஷேகம் பண்ண ஆண்டவரே, ஆவியானவரே என்று ஒரு பாடல முழங்கால நின்று பாட போகிறேன். கைகளை உயர்த்தி கேட்போம். கைகளை உயர்த்தி கூப்பிட ஆவியானவரே பொங்கி வருவதாக. மரங்களை அனல் மூட்டி கைகளை உயர்த்தி கதறி கூப்பிட ஆவியானவரே, ஆவியானவரே உங்களை வாழ்த்துகிறேன். அன்பு சகோதரனும் தேவனுடைய ஊழியக்காரமாகிய நல்ல ஆராதனை வீரராகிய கிறிஸ்டோபர் தேவதாஸ் அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 நாளும் சிங்கப்பூர்ல வந்து ஊழியம் செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். தேவனுக்கே மகிமை. Hallelujah. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரையிலும் நான் வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். என் ஆண்டவர் ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களோடு போய்கொண்டிருந்த போது ஒரு பிறவி குருடனை இயேசு கண்டாராம். இயேசு மட்டுமல்ல, சீஷர்களும் அந்த பிறவி குருடனை கண்டார்கள். சீஷர்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. இவன் இப்படி குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? பொதுவாக சில பிரச்சனைகள் நடக்கும்போது நம்முடைய உள்ளத்தில் ஏன் இப்படி நடந்தது, என்னுடைய ரகசியம் என்ன, பல கேள்விகள் எழும்புவதுண்டு. ஒரு விபத்து நடந்து விட்டதென்றால் இவன் பாவம் செய்தனால விபத்து நேரிட்டு விட்டதா? பல கேள்விகள் எழும்புகின்றன. ஹெய்த்தி என்ற தேசத்தில் திடீரென்று பூமி எதிர்ச்சி வந்து 2 லட்சம் பேருக்கு மேல மரித்து விட்டார்களே, இதற்கு என்ன காரணம்? பல கேள்விகள். மனிதன் ஆண்டவரை பார்த்து கேட்கிற கேள்விகளும் உண்டு, கர்த்தர் மனிதனை பார்த்து கேட்கிற கேள்விகளும் உண்டு. டேக்ஸ் என்ற ஒரு தேவ மனிதன் வேதத்தில் உள்ள கேள்விகளை எல்லாம் எண்ணினாராம். பழைய ஏற்பாட்டில மட்டும் 2272 கேள்விகள் பழைய ஏற்பாட்டில் மட்டும் இருக்கிறது. 2272 கேள்விகள். புதிய ஏற்பாட்டில் 1022 கேள்விகள் இருக்கிறதை அவர் எண்ணினார்.
சீஷர்கள் இயேசுவிடத்தில் பல கேள்விகளை கேட்டார்கள். சில கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார், சில கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவில்லை. உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது ஆண்டவர் ஒலிவமலை சாரலை உட்கார்ந்து அவருடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் அளித்துக் கொண்டே வந்தார். அதே நேரம் சில கேள்விகளுக்கு பதில் அளிக்கவில்லை. யோவானை குறித்து பேதுரு கேட்டார், இந்த யோவானுடைய எதிர்காலம் என்ன, இவனை குறித்து உம்முடைய சித்தம் என்ன? பேதுருவை குறித்து கேட்டபோது ஆண்டவர் பதில் சொன்னார், கடைசி காலத்தில் நீ விரும்பாத ஒருவர் உன்னை வழி நடத்தி கொண்டு போவார், நீ விரும்பாத இடத்துக்கு கொண்டு போவார். தன்னுடைய மரணத்தினாலே பேதுரு எப்படி தேவனை மகிமைப்படுத்துவார் என்று சொன்னபோது சில காரியங்களுக்கு அருமையாய் வெளிப்படுத்துகிறார். சில காரியங்களை உபாகமம் 29:29 மறைவானவை நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் உரியவைகள். முதல் கேள்வியை ஆண்டவர் தான் கேட்டார் வேதாகமத்தில், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் கண்ணாம்பூச்சி ஆடுற மாதிரி ஒளிச்சு கிடந்தா ஆண்டவருக்கு தெரியாதா? நீ எங்கப்பா இருக்கிற? கர்த்தர் கேட்கிறார். உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் எங்க இருக்குது? என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா? நாமே ஆராய்ந்து பார்க்க ஆண்டவருடைய கேள்விகள் உதவியா இருக்கிறது. மனுஷன் கர்த்தரை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, காயின் கேட்டான், நான் என்ன உமக்கு காவலாளியா? உன்னுடைய சகோதரன் எங்கன்னு என்கிட்ட கேட்கிறீர? ஆண்டவரை எதிர்த்து ஒரு கேள்வியை கேட்டான். யோபு புத்தகத்தில் நிறைய கேள்விகள். ஸ்பெஷலா ஆண்டவர் யோபுவை பார்த்து அவ்வளவு சோதனைகளில் வந்த அந்த பரிசுத்தவானை யோபு 38, 39, 40, 41 அதிகாரத்தில் கேள்வி மேல கேள்வி கேட்கிறார். நான் பூமி அஸ்திவாரம் இடும்போது நீ எங்க இருந்தாய்? இந்த பூமிக்கு அளவுகோலை குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? அவர் அதை எந்த ஆதாரத்தின் மேலே ஸ்தாபித்தார்? அதற்கு கோடிக்கல்லை மூளைக்கல்லை வைத்தது யார்? நிறைய கேள்வி. லிவியாதானை பற்றி, வரையாடுகளை பற்றி, காட்டு மிருகங்களை பற்றி ஏராளமான கேள்வி. யோபினால பதில் சொல்லவே முடியவில்லை. இங்கே சீஷர்கள் வந்து பிறவிக்குருடனை பார்த்ததோ 2 கேள்வியை கேட்கிறார்கள். இவன் செய்த குற்றமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த குற்றமா? இந்த 2 கேள்விகளுக்குள்ளதான் பதில் அடங்கி இருக்கும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனா 3வது ஒரு பாசிபிலிட்டி உண்டு. அதை இயேசு விளக்கி சொன்னார். இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிலே வெளிப்படும்படி இவன் இப்படி பிறந்தான். தேவனுடைய நாமம் இவன் மூலமாய் மகிமைப்படும்படி, தேவனுக்கு இவனுடைய வாழ்க்கை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. தேவனுடைய பலத்த கிரியை ஆண்டவர் இவனை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆகவே அவன் அப்படி பிறந்தான் என்று ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, சில ரகசியங்களை ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும் போது, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டம் நஷ்டம், ஏன் எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, ஏன் எனக்கு பிஆர் கிடைக்கல, மற்றவங்க எல்லாம் முன்னேறும் போது ஏன் என்னால முன்னேற முடியல, ஏன் எங்க வீட்டுல சாபம் முற்பிதாக்களின் சாபத்தா வந்ததா, எங்க அப்பா அம்மா செய்த சாபத்தால வந்ததா, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டம்? ஆண்டவருடைய பாதத்தில் உட்காரும் போது ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பற்றி எரேமியா 33:3 சொன்னீரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உன் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய அன்பு பாஸ்டர்
தீர்க்கதரிசியான போதகர் ஆமோஸ் அவர்கள் சாலமோனை பற்றி ரொம்ப அருமையா சொன்னார்கள். உள்ளத்தை ரொம்ப தொட்டது. இன்னும் கொஞ்சம் பேசிட மாட்டாங்களா என்று இருந்தது. அவ்வளவு திரள் ஞானத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். இயேசு இந்த பூமியில வந்தபோது இயேசு சொன்னார், சாலமோனின் ஞானத்தை கேட்க பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து ஷேபா ராஜஸ்திரி புறப்பட்டு வந்தார். ஆனால் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இயேசு பல கேள்விகளுக்கு விடையளிக்கும்படி 2 ஆவியின் வரங்களை நமக்கு தந்தருளுகிறாராம். இந்த வரங்கள் மூலமாக மறைபொருட்களை அறிகிற ஞானத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவர். ஞான வரங்கள் என்று 2 வரங்கள் அழைக்கப்படுகிறது. ஆவியின் அபிஷேகத்தால அறிவை உணர்த்துகிற வரம். ஒரு மனிதனை பற்றி, ஒரு சூழ்நிலையை பற்றி, ஒரு பிரச்சனையை பற்றி தேவன் தருகிற ஒரு அறிவு, அது அறிவை உணர்த்துகிற வரம். இன்னொரு வரம், பெற்றுக்கொண்ட அறிவை எப்படி ஞானத்தோடு செயல்படுத்துவது, ஞானத்தை உணர்த்துகிற வசனம். இந்த 2 வசனங்களும் ஒரு தேவனுடைய மனிதனுக்கு இருக்கும்போது அநேக மறைபொருட்களை அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாயிருக்கும். ஒரு பிரச்சனையினுடைய தீர்வு என்ன, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? சாலமோனிலும் பெரியவர் நமக்கு அந்த பரம ஞானத்தை கிருபையாய் தந்தருள ஆவல் உள்ளவராயிருக்கிறார். சென்னையில ஒரு குடும்பத்தினர், இந்த குடும்பத்தில் ஆம்பளை பிள்ளை பிறந்தா அது ஒரு 15-16 வயசுக்குள்ள செத்து போகும். அந்த குடும்பத்தில் சொந்தக்காரங்க யார் மத்தியிலும் ஆண் பிள்ளைகளே இல்லை. அந்த குடும்பத்தில் ஒரு தாய்க்கு ஒரு எலும்பு தோலுமா ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை பிறந்தது. அந்த குடும்பத்தில் உள்ள அந்த சொந்தக்காரங்கள் எல்லாம் நான் கவனித்து பார்த்தா ஆண் பிள்ளைகள் மேல ஒரு சாபம் இருக்கிறதை உணர முடிந்தது. ஒண்ணு அவங்க பைத்தியங்களாய் திரிவார்கள், இல்லைன்னா சின்ன வயதிலே மரித்து போவார்கள். 1-2 தப்பி வந்ததுண்டா கல்யாணமே ஆகாம சந்ததியே இல்லாம அப்படியே நிறைவுற்று முடிவுட்டு போயிரும். 3-4 தலைமுறைக்குள்ள ஒரு ஆம்பளை பிள்ளையும் தலை தப்புனதில்லை. எனக்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த ஆம்பளை பிள்ளை மேல ஏன் இந்த கோபாக்கின, ஏன் இந்த சாபம், ஏன் இந்த பிள்ளைகள் வாழ முடியல? பிறந்து 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 பிறந்த உடனே அவ்வளவு பிள்ளைகள் சாகுதல், இதுக்கு காரணம் என்ன? ஆகவே உலக பிரகாரமாக நான் ஆராய ஆரம்பித்தேன். உடைய குடும்பத்தை சேர்ந்த பலரை பார்த்து, உங்க அப்பா இப்படி என்ன வேலை செய்தார், அவங்களுடைய அப்பா இப்படி என்ன வேலை செய்தார், அவங்களுடைய அப்பா என்ன வேலை செய்தார், 3-4 தலைமுறையை குறித்து மிக துல்லிபமாய் ஆராய ஆரம்பித்தேன். அப்போது ஒரு உண்மையை நான் கண்டு கொண்டேன். இப்போது இருக்கிற தலைமுறைக்கு 3 தலைமுறைக்கு முன்னால சென்னையில் ஒரு வைர வியாபாரி என்று பெயர் கொண்ட ஒருவர், வெளி உலகத்துக்கு அவர் பெரிய வைர வியாபாரியாக இருந்தார். ஆனால் அவர் உண்மையிலே செய்தது இந்தியாவில் உள்ள சின்ன பையங்களை கடத்தி, பிச்சைக்காரர்களை வைத்து கடத்தி, தூக்க மாத்திரைகளை ஸ்வீட்ல கொடுத்து, பிள்ளைகள் அப்படியே ஒரு 100 பிள்ளைகள் சேர்ந்த உடனே ஒரு படகுல ஏற்றி மலேசியாவில் உள்ள ரப்பர் தோட்டங்களுக்கு அடிமைகளாக விற்று விடுவது அவருடைய தொழிலாக இருந்தது. இங்க இந்த பிள்ளைகளை விற்றுவிட்டு கிடைக்கிற பணத்துல வைர கற்களை இந்தியாவுக்கு கொண்டு போய் இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுப்பது அது வழக்கமாக இருந்தது. பெரிய பணக்காரன்.
ஆனால் ஒரு முறை பிள்ளைகளை கடத்தி கொண்டு மலேசியாவுக்கு வந்த பிறகு அவர் இந்தியா திரும்பவே இல்லை. அவருடைய மனைவி, கணவன் 2 வருஷமா திரும்பலே. சாதாரணமா போனா 6 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வருவார. ஏன் திரும்பல? ஒரு பூசாரிகிட்ட போய் குறி கேட்க போன. இந்த பூசாரி சொன்னான், அவர் ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கிறார், அவரை விடுவிச்சு கொண்டு வரேன்னா ஒரு உயிர் பலி கொடுத்தா தான் அவர் திரும்ப வருவார். யோசிச்சு பாருங்க, 2 வயசு 3 வயசு பையங்களை கடத்தும் போது அந்த பெற்றோர் என்ன அழுதிருப்பாங்க, எப்படி தேடி இருப்பாங்க, எவ்வளவு குடல் கலங்க அவர்கள் அழுது 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 வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒரு பிள்ளை, ஆம்பளை பிள்ளையை இழக்கிறதுனா எவ்வளவு கஷ்டம். 100கணக்கான பிள்ளைகளை தொடர்ந்து அப்படி செய்து கொண்டிருக்கும் போது எத்தனை பேர் கண்ணீர் வடித்திருப்பாங்க, இந்த வேதனை மறக்க முடியாம தவித்திருப்பாங்க. அந்த குறிகாரன், அந்த பூசாரி சொன்னா, உனக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, ஒரு பிள்ளைய நீ பலி கொடு, அப்போ இந்த தெய்வம் அவரை மீட்டு கொண்டு வரும். அவள் சொன்னா முடியவே முடியாது. இந்த பூசாரி சொன்னா, உன்னுடைய கனவு மேல உனக்கு அன்பு இல்லையா? அவனால தானே இந்த 3 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டா. உன்னுடைய கணவன் உயிரோடு திரும்பினால் இன்னும் நீ நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம். உன்னுடைய கணவன் மேல அன்பு இருந்தா உன் பிள்ளையை பலி கொடு. அந்த தாய் நடுவுலன்னா 3 ஆம்பளை பையங்க, 2வது பையனை கையை பிடிச்சு இந்த பூசாரி கையில கொடுத்தாங்க. அவன் கொண்டு போய் வெட்டி முழு ரத்தத்தையும் இந்த காளியே என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வத்துக்கு பலியாக கொடுத்து விட்டான். ஆனா அப்படி கொடுத்தும் அந்த கணவன் திரும்பி வரல. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு என்ன ஆச்சு என்று யாருக்குமே தெரியாது. பலி கொடுத்தாலோ இல்லையோ, தேவனுடைய கோபாக்கினையும் தேவனுடைய சாபமும் அந்த குடும்பத்துக்கு வந்தது. அந்த தேவனுடைய குடும்பத்துக்கு சாபம் வந்தது. தலைமுறையாய் ஆண்டவர் அழிக்கும்படி சுத்தம் கொண்டார். அந்த பிள்ளைகள் பைத்தியங்களாய் போனது. பிள்ளைகள் பிறந்து சாவு ஆரம்பித்தது. இந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு குறை பிரசவமாகி 7 மாசத்துல பிறந்த குழந்தை, இந்த குழந்தையும் மரித்து போகுமோ, கண்ணீர் விட்டு கலங்க ஆரம்பித்தார். இப்போதான் வேதத்தை நான் அதிகமாய் வாசித்து தியானித்து இந்த கேள்விக்கு என்ன பதில், இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ரகசியம் என்ன? ஆண்டவர் 3 வசனங்களை எனக்கு காண்பித்தார். உபாகமம் 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். 2வது வசனம் கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாய் நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். 3வது வசனம் வெளிப்படுத்தல் 22:3 வசனத்தில் இனி ஒரு சாபமும் வராது, இனி ஒரு சாபமும் வராது. இந்த 3 வசனங்களையும் வைத்து அந்த குடும்பத்தார் ஜெபமணின போது கர்த்தர் அந்த குறை பிரசவத்தில் சரியான மென்டல் எபிலிட்டி இல்லாத அந்த மகனை பாதுகாத்தார். அவன் வளரும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். தேவ அன்பினால நிரப்பப்பட்டான். மிக சிறந்தவனாய் படித்து மிக அழகுள்ளவனாய் வந்தான்.
இன்றைக்கு முழு நேர ஊழியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பிறகு இன்னொரு தம்பி பிறந்தான். பிறக்கும் போதே ஆரோக்கியம் உள்ளவனாய் பிறந்தான். எத்தனையோ தலைமுறை ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அளிக்கிறவர். ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது நிச்சயமாய் அதை பதில் கொடுக்கிறவர் என்று மறந்து போகக்கூடாது. சிலர் தங்களுக்குள்ளே பாவங்களை மறைத்து வைத்துக் கொண்டு அதை அறிக்கையிட பிரியமில்லாமல் வெளிப்படையாய் வந்து கேட்பாங்க, ஏன் இந்த கஷ்டம் எங்களுக்கு, ஏன் இந்த பிரச்சனை எங்களுக்கு? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நானே நிதானித்து அறிந்தால் நீ நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. உன்னை நீயே நிதானித்து அறி. தேவ சமூகத்தில் அறிந்து, ஏன் இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஏன் எங்களுக்குள்ள பிளவு, ஏன் எங்கள் கணவர் மனைவிக்கிடையே சந்தேகம், ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஏன் முன்னேற முடியல, சிங்கப்பூர்ல அவ்வளவு மக்கள் முன்னேறி கொண்டு சந்தோஷமாய் வாழும்போது நான் ஏன் கண்ணீரிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? நம்மை தாமே நிதானித்து அறிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 11:31 அவர் சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார் 139 சங்கீதத்தில், தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், நான் உம்மை வேதனைப்படுத்தினேனோ, வேதனைப்படுத்துகிற வழி என்னிலே உண்டோ என்று அறிந்து என்னை நித்தியமான பாதையிலே நடத்தும் என்று சொல்லும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவன். பாவங்கள், சில பாவங்கள் உடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்குமானால், சில சாபங்கள் குறுக்கிட்டு இருக்குமானால், நீ ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்க கூடுமானால், நீ ஆண்டவரிடம் விசாரிக்காமல் குறி கேட்கிறவனிடத்திலும் ஜோசியம் பார்க்கிறவனிடத்திலும் நீ சென்று கொண்டிருந்தால் தேவனுடைய கோபாக்கினை நிச்சயமாய் உன்மேல் வரும். விக்கிரக ஆராதனைக்குள்ள இருந்து கொண்டு ஆண்டவர் ஏன் இப்படி எனக்கு செய்து விட்டார் என்று ஆண்டவரை கேள்வி கேட்பதினாலே எந்த ஒரு தீர்வும் ஏற்பட போவதில்லை. மனங்கசந்து உன்னுடைய பாவ கிரியைகளுக்காக தேவனிடத்தில் அழும்போது ஆண்டவர் மனம் இறங்குவார். இதுதான் ஆண்டவருடைய சுபாவம். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் வாசித்து பாருங்கள். பல நியாயாதிபதிகள் இருந்தார்கள், ராஜாக்கள் இருந்தார்கள். பலரும் விக்கிரக ஆராதனைக்கு போய் விக்கிரங்களை தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் அவர்களை பகைவருடைய கையில, மீதியானியருடைய கையிலோ அல்லது பெலிஸ்தியர் கையிலோ ஒப்பு கொடுப்பது வழக்கம். ஆனால் அந்த ராஜாக்கள், அந்த நீதி நியாயாதிபதிகள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அமர்ந்து ரெட்டுடுத்தி சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் போது ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் மனமிறங்கி அவர்களுக்கு மன்னிப்பது வழக்கம். உடைய சிறையிருப்பை மாற்றி கொண்டு வருவது வழக்கம். இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ரெண்டுமல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிலே வெளிப்படும்படி, தேவனுடைய கிரியைகள் இவனிலே வெளிப்படும்படி இப்படி நடந்தது. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு தேவ ரகசியம் இருக்கிறது. பல வேளைகள் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தும் போது நம்மை நாமே தாழ்த்தி தேவ சமூகத்திலிருந்து அறிக்கையிட்டு விட்டு விடுவோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். சில ஆண்டுகளுக்கு முன்பு, நினைக்கிறேன் 10-15 வருஷங்களுக்கு முன்னால, நான் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று தமிழ்நாட்டில் உள்ள பிரபலியமான ஒரு தேவனுடைய ஊழியக்காருடைய மகள் பயங்கரமான விபத்தில் மரித்து விட்டாள் என்ற செய்தி கேட்டேன். எனக்கு தாங்க முடியவில்லை. பக்கத்தில் ஆலயத்துக்கு ஓடினேன், மணிக்கணக்காய் அழுதேன். ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஏன் ஆண்டவரே, இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கேள்விக்குறி, புரஜாதியார் மத்தியில் உடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு. பல ஊழியக்காரிடத்தில் போய் 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 இது ஏன் 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 என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஒருவராலும் எனக்கு திருப்தியான ஒரு பதிலை கொடுக்க முடியவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை கொடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எல்லாம் உதவாத காரணங்கள். அப்படிப்பட்ட காரணங்களை சொல்றதை விட சொல்லாம இருக்கிறதே நல்லது, அமைதியா இருக்கிறதே நல்லது. தலையில பூ வச்சிருந்தா அதனால ஆண்டவர் கொண்டே உடைச்சார், மண்டே உடைச்சார். என்ன பூ என்ன சாத்தம் படைச்சதா? பூஜிக்கிறல ஆனால் ஆண்டவருடைய கோபமா? வீணாய் சொல்லக்கூடாது.
நம்முடைய வீட்டுக்கு ஒரு சன்னியாசி ஆகிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் வந்தார். அவரிடத்தில் கேட்டேன், இது ஏன் நடந்தது என்று. அவர் ஒரு சின்ன கதை ஒன்று சொன்னார். எனக்கு அது என்னுடைய உள்ளத்தை தொடுகிறதாய் இருந்தது. ஒரு மலையடிவாரத்தில் ஒரு அழகு ஆறு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதில் ஒரு குடியானவன் அந்த ஆற்றின் ஒரு பக்கத்தில் தன்னுடைய குடும்பத்தோடு பிள்ளைகளோடு இருக்கிறான். அவன் ஒரு மாடு அழகாய் வளர்த்திருக்கிறான். அந்த மாடு ஒரு நல்ல அழகு கன்றுக்குட்டியை போட்டு இருக்கிறது. சந்தோஷமாய் அவன் வாழ்கிறான். ஒரு நாள் அந்த மாட்டையும் கன்றையும் ஆற்றை கடத்தி மறுகரையில புல் மேய்வதற்காக அவன் விட்டான். மாலை நேரமானது. புல் மேய்ந்து விட்டு இந்த மாடு வீட்டுக்கு திரும்ப காணோம். இன்னும் புல் மேயணும், இன்னும் புல் மேயணும், இன்னும் புல் மேயணும். அந்த கரையிலிருந்து அந்த மாட்டை பேர் சொல்லி கூப்பிட்டான், வா நேரமாகிவிட்டது என்று. மாடு வரவில்லை. கன்றோடு அங்கே அடுத்த கரையிலே நின்று கொண்டிருந்தது. ஆகவே அவன் அந்த ஆற்றை கடந்து இந்த பக்கம் வந்தான். மாட்டின் கழுத்திலை சுற்றி இருக்கிற கயிறை பிடித்துக் கொண்டு மறுகரைக்கு அதை அழைத்து சொல்லுவதற்காக அவன் முயன்றான். மாடு வரவில்லை. இந்த பக்கமே இருக்க வேண்டும் என்று விரும்பினது. எவ்வளவோ முயற்சித்தும் மாலை ஆகிறது, வீடு திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிற மாட்டை எப்படி அந்த பக்கம் கொண்டு போவது? ஆகவே அந்த குடியானவன் என்ன செய்தானாம், அந்த கன்றுக்குட்டியை கையில தூக்குனான். விறுவிறுவிறுன்னு ஆத்து கடந்து அந்த பக்கம் போயிட்டு கன்றுக்குட்டியை தூக்குனதான் மாட்டால தாங்க முடியல. கதறிக்கொண்டு ஆற்றை கடந்து அந்த கரைக்கு வந்தது. சொன்னார், பூமியில தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த கண்கள் எல்லாம் பரலோகத்தின் மேல எப்போதும் நோக்கமா இருக்கணும். பூமிக்குரிய காரியத்தில் அமிழ்ந்து ஆழ்ந்து போகும்போது ஆண்டவர் சில வேளையில கன்றுக்குட்டியை தூக்கிட்டு நடந்துருவார். கன்றுக்குட்டியை இழக்கும் போதுதான், என் கன்றுக்குட்டி இப்ப எங்க இருக்கு? பரலோக வீட்டுக்கு போயிட்டு. பரலோக சிந்தை உள்ளவர்களா நம்ம பூமியில வாழ்ந்தாலும் என்னென்னைக்கும் பூமியில வாழ போகிறது இல்லை. பூமிக்குரிய காரியங்களையே மூழ்கி 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 அந்த ஸ்டாக் மார்க்கெட்டு பரலோக வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார. சில வேளைகள்ல ஆண்டவர் கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு நடந்துடுறார். என்னமோ தெரியல, எனக்கு அந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பல கேள்விகளுக்கு பதில் இல்லாட்டாலும், ஒரு படிப்பறிவில்லாத ஒரு சன்னியாசி இந்த வார்த்தைகளை சொன்னது என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு நான் என்னதான் ஊழியம் செய்தாலும் என்னுடைய கண்கள் எப்போதும், அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் உள்ள அந்த மகிமையான இடத்தை தேடுங்க. அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்க வீற்றிருக்கணுங்கிற எண்ணம் எப்போதும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். அந்நியரும் பரதேசியுமா இந்த உலகத்தை தாண்டி கோடான கோடி வருடங்கள் அந்த மகிமையின் தேசத்தில் கர்த்தரை துதிக்கிற துதி நிறைந்த தேசத்தில் நான் வாழ வேண்டும். அந்த எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கணும். அப்போதான் அது ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது ஆண்டவர்கிட்ட விசாரிங்க. ஏன் ஆண்டவர்? உபவாசம் இருந்து கேளுங்க. தானியேல் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைத்தார், மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். மறை பொருளை வெளிப்படுத்துகிறவர் தானியேல் ஆண்டவருக்கு வைத்த பெயர். காரணம் என்னன்னா, அவனுடைய ராஜா ஒரு சொப்பனம் கண்டு மறந்துட்டார். நேபுகாத் நேச்சார் சொப்பனம் கண்டார், மறந்துட்டார். அந்த முரட்டு ராஜா ஒரு சட்டம் போட்டார், உண்மையா இந்த தேசத்தில் இருக்க ஞானி நான் என்ன சொப்பனம் கண்டனோ அதை சொல்லணும், அவருடைய அர்த்தத்தையும் சொல்லணும். இது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த ஞானிகள் எல்லாம் கேட்டாங்க, சொப்பனத்தை சொல்லும் ராஜாவே,
நாங்க அர்த்தத்தை சொல்றோம். ராஜா பார்த்தார், நான் சொப்பனத்தை சொன்னா ஒவ்வொருவனும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லுவான். இஷ்டத்துக்கு சரடு விடுவான், டூப் விடுவான், பொய் சொல்லுவான், ஏமாத்துவான். நீ சொல்ற அர்த்தம் என்ன கரெக்ட் அர்த்தம்னு எனக்கு எப்படி தெரியும்? கரெக்டா சொல்லணும். நான் என்ன சொப்பனம் கண்ணு, இதை யாரும் சொல்ல முடியுமா? இதை யாரும் சொல்ல முடியுமா? தானியேல் என்ன செய்தாராம்? தன்னுடைய சிநேகிதரோடு கூப்பிட்டு ஒரு இரவு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் விசாரித்தார். அப்படி விசாரித்த போது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன என்று ராஜா அறியும்படி, அந்த ராஜா என்ன சொப்பனம் கண்டாரோ அதே சொப்பனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன அதையும் வெளிப்படுத்தி கொடுத்தார். உங்களுடைய பிரச்சனை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்த மாட்டாரா? நிச்சயமா வெளிப்படுத்துவார். உடைய குடும்பத்தோடு ஒரு 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து, என்னுடைய தோல்விக்கு காரணம் என்ன, இந்த தோல்வி ஜெயமாய் மாற நான் என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் நீங்க விசாரிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அவர் உங்களுடைய தகப்பன், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். உங்களுக்கு வெளிப்படுத்தாம மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துவாங்களா? ஆனா நிறைய பேர் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம இங்க இருந்து கிடையாது. பிரதர் சாம் ஜெபத்துரை 3 நாள் உபவாசம் இருந்து, ஏன் எங்க குடும்பத்துல கஷ்டம் மாறல, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டத்துக்கு மேல போராட்டம், உங்களுக்கு வேணா ஒரு 10 வெள்ளி அனுப்பிடுறேன், தயவு செய்து. ஏன் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார்? உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டாரா? அவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறது. நிறைய பேருக்கு ஆண்டவர்கிட்ட தானே அப்ரோச் பண்றதுக்கு சோம்பேறித்தனம். சிங்கப்பூர் நாங்க பிஸி 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 பிஸி. எந்த பிஸியும் ஆண்டவர்கிட்ட நடக்காது. உன்னை தாழ்த்தி தான் ஆகணும், உபவாசம் பண்ணித்தான் ஆகணும், ஜெபித்து தான் ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை நீங்காது. சரி, இப்ப நம்முடைய மெயின் டாபிக்கு வருவோம். பிறவி குருடனை பார்த்ததும் முதல் கேள்வி என்ன கேட்கிறார்கள்? இது யார் செய்த பாவம்? சீஷர்களுக்கு ஒன்று உடனடியாக தெரிந்தது, பாவத்தின் விளைவாக இது ஏற்பட்டிருக்கிறது. பாவம் பாவம் சில காரியங்கள் பாவத்தினால் ஏற்படுகிறது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. நீதிமொழி 14:34 சொல்லுகிறது, நீதி எந்த ஜனத்தையும் உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பாவம் செய்யும் போது வீட்டு வாசற்படியிலே அது படுத்திருக்குமா? அப்படித்தான் ஆதியாகமம் 4:7 பாவம் உன்னுடைய வாசற்படியிலே படுத்திருக்கும். நீதிமொழி 23:32 சொல்லுகிறது, வாசல் படியிலே படுத்திருக்கிற பாவம் சர்ப்பத்தை போல தீண்டும், சர்ப்பத்தை போல தீண்டும். பிரசங்கி 10:8 அடைப்பை பிடுங்குகிறவனை, தேவனுடைய கட்டளைகளை மீறி தேவனுடைய அடைப்பாகிய இரத்த கோட்டைக்குள்ளே நிலைத்திராமல் துணிந்து பாவம் செய்ய வருகிறவனை பாம்பு சாத்தான் தீண்டுவான், சாத்தான் தீண்டுவான். என்னாகமம் 32:23 சொல்லுகிறது, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள். தொடர்ந்து பிடிக்கும். பாவம் ரொம்ப பொல்லாதது. உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்திலும் கொடிதான விஷம். இலங்கையில விடுதலை புலிகள் கழுத்துல கட்டி தொங்க போட்டாங்களே, சைனைடு விஷயத்திலும், இந்தியாவில் உள்ள பாம்புலையும், எல்லா வலுசர்ப்ப பாம்புகளையும், எல்லா விரியன் பாம்பின் விஷத்தை பார்க்கலும், கருநாக பாம்பின் விஷத்தை பார்க்கலும் கொடிதான விஷயம் பாவங்கிற விஷயம். பாம்பினுடைய விஷயம் சரீரத்தை தான் கொல்லும், ஆனா பாவங்கிற விஷயம் உன்னுடைய ஆத்மாவை கொல்லும். பாவங்கிற விஷயம் உன்னை பாதாளத்தில் பங்கடைய செய்யும். பாவம் என்கிற விஷயம் உன்னுடைய எதிர்காலத்தை நரகத்திலே நிர்ணயிக்கும். எல்லா பாவத்திலும் கொடிய பாவம் தேவனை விட்டு விலகுகிற பாவம் தான். அந்த பாவம் தான் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே பிரிவினை உண்டாக்குகிறது. அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடி உடைய முகத்தை மறைக்கிறது என்று ஏசாயா
59 2ஆம் வசனம் சொல்லுகிறது. பாவத்தை வாழ்க்கை விட்டு அகற்றுங்க, சிற்றின்பத்தை ஆண்டவரை விட்டு அகற்றுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா உறவு முறைகளையும் உங்களை விட்டு அகற்றுங்க. ஒரு முறை சிங்கப்பூர் வந்தபோது ஒரு 13 வயசு ஒரு பொண்ணு ரொம்ப அழுத என்கிட்ட வந்தது. நான் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டு அழுறாளோ, அவங்க அப்பா அம்மா திட்டாங்க அழுறாளோன்னு பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா? அங்கிள், என் பாய் ஃப்ரெண்டு 7 நாளா அவங்கள பேசல. 13 வயசு. 13 ஒரு 17 வயசா இருக்கட்டும் பொறுத்துக்கலாம், வாங்கி ஒரு அறை விடலான்னு பார்த்தேன். சிங்கப்பூரா இருந்ததுனால விட்டேன், எங்க இந்தியாவா இருந்தா போட்டுருப்பேன். முளைச்சி 2 இலை விடல. லவ், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு. தண்ணீரை போல பாவத்தை பருகுகிற ஒரு சமுதாயத்தின் மத்தியில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீமோத்தேயு ஒரு ரகசியத்தை சொல்லுங்க. தீமோத்தேயுக்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லுகிறார். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுமா. என்ன அர்த்தம்? சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். கடைசி நியாய தீர்ப்பு என்று நாம் பார்க்கிறோம். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை பார்க்கிறோம். கடைசி நாளில் அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக பலனை அனுபவிக்கும்படி நியாயசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டியது இருக்கும். ஆதாமிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள ஆண்டவரோடு கூட நாம் உட்கார்ந்து 12 சிங்காசனத்தில் எல்லாரையும் நியாயம் தீர்ப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். இயேசுவை அறிந்தும் துணிந்து பாவம் செய்யும் போது அவன் நியாய தீர்ப்பு நாள் வரை காத்திருக்க போவதில்லை. மரித்த மறுவினாடியே அவனை அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே தூக்கி வீசுவார் ஆண்டவர். ஏண்டா துணிந்து பாவம் செய்தான். ஐஸ்வர்யவான் லாசருவின் சம்பவத்தை ஆண்டவர் சொன்னார். ஐஸ்வர்யவான் மரித்த உடனேயே அக்கினி ஜுவாலைக்கு போயிட்டான். ஏன் உடனே போயிட்டான் என்று சொல்லுகிறேன் என்றால், அக்கினி ஜுவாலையிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறான், இன்னும் எனக்கு 5 சகோதரர்கள் இருக்காங்க, இன்னும் 5 பேர் என்ன பூமியில இருக்கிறாங்க, இன்னும் பாவத்தில் ஜீவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா, அவங்க பாவத்திலிருந்து மனம் திரும்படி லாசரு அனுப்போ, மோகன் சி லாசரு அனுப்போ, தேவ ஊழியர்களை அனுப்போ, சாம் ஜபத்ரே அனுப்போ. அவன் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் ஒரு இருள காவல்ல வைக்கப்படல. அவன் மரிச்ச உடனேயே அவர் நரகத்துக்கு அப்பயே தண்டனை. அந்த வெள்ளை சிங்காசன காலம் வரைக்கும் 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகுதான் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வரப்போகுது. அதுவிட கூட ஆண்டவர் பொறுத்து கொள்ளல. ஏன்? அவன் தெரிஞ்சவன். ஆபிரகாம பார்த்த உடனே அழகா அறிஞ்சு கொண்டான். என்ன சொல்லி கூப்பிடுறான்? என் தகப்பனாகிய ஆபிரகாமே. இவன் இஸ்ரவேல், ஏற்கனவே ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சவன். அறியாதவனுக்காவது 1 அடி விழும், அறிஞ்சு பாவம் செய்யறவனுக்கு 7 அடி விழும். அதுவும் கிறிஸ்தவனுக்கு இவ்வளோ பிரசங்கம் கேட்டு, இவ்வளோ ஆலயத்துக்கு வந்து, இவ்வளோ உயிர்மீழ்ச்சியை கண்டு இன்னும் துணிகரமாய் பாவத்தில் நிற்பாய் என்றால், இனி உனக்காக கொடுக்க செய்யப்படுகிற பலி வேறொன்றும் இருக்கவே முடியாது. உனக்கு வருகிற தண்டனை பயங்கரமாய் இருக்கும். இன்னும் நீ துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாயோ, இன்னும் ஆண்டவர் விரும்பாத ஐக்கியத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பாயோ, இன்னும் துன்மார்க்கனோடு பங்கடைந்து கொண்டிருப்பாயோ, இன்னும் விபச்சாரத்தில் நீடித்துக் கொண்டிருப்பாயோ. ஐயோ, உன்மேல் வருகிற தேவனுடைய கோபாக்கினியும் நியாய தீர்ப்பும் தண்டனையும் எவ்வளவு பெரியதாயிருக்கும் என்பதை எண்ணிப்பார். நீ உன்மேல் ஆக்கினையை குவித்துக் கொள்ளுகிறது மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததி மேலும் நீ சாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய். கண்ணீரோடு இன்றைக்கு மனம் தரும். கண்ணீரோடு இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, உம்முடைய இரத்த துளிகள் என் மேல விழட்டும் ஐயா. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 சொன்னீரே. என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என்னுடைய தவறுகளை மன்னியும், என்னுடைய பின்மாற்ற அனுபவத்தை மன்னியும், என்னுடைய ஜெப குறைவை மன்னியும், ஆத்தும ஆதாயம் செய்யாமல் சுகபோகமாய் வாழ்ந்ததை மன்னியும்.
எனக்கு உதவி செய்யும். என்னுடைய உள்ளம் உலகத்திலேயே ஈடுபட்டு உம்மை நேசிக்க வேண்டிய அளவு நான் நேசிக்கவில்லையே. என்னை தேடி வந்தவரை நான் புறக்கணித்தேனே, உம்மை அசட்டை பண்ணினேனே. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று லூக்கா 19:41-42 ஆண்டவர் சொன்னார். உனக்கு கிடைத்த நாள் கிருபை நாள். உன்னுடைய ஒவ்வொரு சுவாசமும் தேவனுடைய கிருபை. உன்னுடைய ஒவ்வொரு இருதய துடிப்பும் ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவர் கிருபையை நீடித்துக் கொண்டே கொடுத்து கொண்டிருக்கிறவர் அல்ல. கிருபையின் தருணங்களை நீ பயன்படுத்தும் போது ஆண்டவர் இரட்சகராய் மனதுருகி உனக்கு உதவி செய்கிறவராய் வருவார். ஆனால் நீ இருதயத்தை கடினப்படுத்தும் போது யாராலும் உனக்கு உதவி செய்ய முடியாமல் போய்விடும். அநேகருடைய வியாதிக்கு காரணம் இந்த பாவம். வியாதிக்கு காரணம் பாவம். தாவீது சொல்லுகிறார், உன்னுடைய பாவத்தினால் என்னுடைய சரீரத்தில் சௌக்கியமே இல்லை. சங்கீதம் 38:3 சொல்லுகிறார், பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. சில நாட்களுக்கு முன்பு ஜெர்மனி தேசம் போயிருந்தேன். என்னை ஒரு சகோதரன் பார்க்க வந்தார். தூரத்தில் வரும்போதே அவருடைய முகத்தை பார்த்து உண்மையிலே திகைத்து விட்டேன். அவ்வளவு பயங்கரமான முகமாக இருந்தது. சொரிந்து சொரிந்து சுரி பிடித்த ஒரு நாய் போல இருந்தது. அவருடைய முகம் பேயறைந்தது போல இருந்தது. அவர் வருகிறதை கவனித்துக் கொண்டே இருந்தேன். என் உள்ளம் புலம்ப ஆரம்பித்தது. அவர் நேரம் வந்து சொன்னார், நான் கிறிஸ்தவன், எனக்கு எய்ட்ஸ் நோய் பிடித்து விட்டது. எய்ட்ஸ் நோய் பிடித்து விட்டது. என்னோட கம்பெனியில வேலை செய்யறவங்க எல்லாம் தாய்லாந்து தேசத்துல சில பெண்கள் வந்து நிர்வாண நடனம் ஆடுகிறார்கள் என்று கூப்பிட்டார். நான் கிறிஸ்தவனா இருந்தோம். இந்த நிர்வாண நடனத்தை பங்கு பெற்றேன். அந்த பெண்ணோடு பாவம் செய்தேன். எனக்கு இந்த எய்ட்ஸ் நோய் வந்துச்சு. இப்ப என் மனைவி என்ன காரி துப்புறா. என் பிள்ளைகள் என்ன அப்பான்னு அழைக்கிறது இல்லை. அந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் எனக்கு தண்ணி தட்டு. ஐயோ, சொந்தக்காரங்கள் எல்லாம் என்னை இழிவா நடத்துறாங்க. ஒருவேளை இச்சைக்காக சரீரத்துல நோய் வர, உள்ளத்துல எல்லாரும் அருவருத்து வெறுக்கிற ஒரு சூழ்நிலை. கண்ணீரோடு அழுதை. மீட்டிங் நடக்கும்போது அவருடைய மரணம் வாயிலிருந்து நுரத்தள்ள ஆரம்பித்தார். ஆஸ்பத்திரியிலிருந்து வேன் வந்தது. ஒரு நாயை கட்டி எடுத்துட்டு போற போல அவரை எடுத்துட்டு போனாங்க. ஐயோ, அப்படிப்பட்ட கோலத்தை பார்க்கவே முடியாது. இன்றைக்கு பேப்பர்ல வாசிக்கும் போது ஒன்றை வாசித்தேன். ஒவ்வொரு 12 செகண்டுக்கு ஒருக்கா ஒரு மனிதன் எய்ட்ஸ் நோயில விழுகிறான். 12 செகண்டுக்கு ஒருக்கா அவன் எய்ட்ஸ் நோயில விழுகிறான். ஆண்டவர் ஏன், அவர் அன்புள்ளவர், ஏன் இந்த நோய் அனுமதித்தார்? ஆண்டவர் அன்புள்ளவர் தான். ஆனால் அதே நேரம் நீதியுள்ள நியாயாதிபதி. துணிந்து பாவம் செய்து கொண்டிருந்தால் ஆண்டவர் தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரோடு விளையாடி கொண்டிருக்க முடியாது. உன்னை சிரிச்சித்தார் உண்மை, அன்பு செலுத்தினார் உண்மை, உன்னை தேடி வந்தார் உண்மை, உளையான சேற்றிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க சித்தமானார் உண்மை, தாய் தேற்றுவது போல தேற்றினார் உண்மை, தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல இறங்கினார் உண்மை, உனக்காக பாரமான சிலுவை தூக்கி கொண்டு எருசலேம் வீதியிலே தள்ளாடி தள்ளாடி நடந்தார் உண்மை. ஆனால் அவருடைய கிருபையை எவ்வளவு காலம் அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்க முடியும்? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே வார்த்தை 3 இடத்துல வாசிக்கிறேன். ஏசாயா 57:21 துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. சரீரத்தில் நோய் இருக்கிறது இல்லை. சரீரத்தில் நோய், துன்மார்க்கம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒரே இளைப்பாறுதல் இல்லை, தூக்கம் வர்றதில்லை, எதெடுத்தாலும் நஷ்டம், தொட்டதெல்லாம் கரிஞ்சு போகிறது, மகாவேதனை. இவன் செய்த பாவமா? இவன் செய்த பாவமா?
என் அன்பு சகோதரனே, ஒரு விஷயம் உன்னை ஆராய்ந்து பார்ப்பாயா? என் அன்பு சகோதரியே, உன்னை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்பாயா? உன்னுடைய 2 காலையும் பிடித்துக் கொண்டு கெஞ்சுகிறேன், பாவ வாழ்க்கையில நீடிக்காதே, ஆண்டவருக்கு துரோகம் செய்யாதே. உன்னை சுத்திகரித்த ஆண்டவருடைய இரத்தத்தை அசுத்தம் என்று உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவகுமாரனை காலின் கீழாய் மிதித்து கடந்து போகாதே. உன்னுடைய நித்தியம் ரொம்ப முக்கியம். மரணத்தோடு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறதல்ல, ஒரு நித்தியம் உண்டு, ஒரு நித்திய சந்தோஷமும் உண்டு, நித்திய வேதனையும் உண்டு. எண்ணி பார்க்க மாட்டாயா? ஆண்டவர் என்னை திரும்பினார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் மகிமையினாலும் முடிசூட்ட அவர் எவ்வளவு ஆவலுள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய பாவங்களா? ஒரு யோனா பாவம் செய்தனால அந்த யோனமோட பயணம் செய்த அவ்வளவு ஜனங்களுக்கும் கஷ்டம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தன் துணிகரமான பாவத்தில் இருக்கும்போது அவன் நிமித்தம் முழு குடும்பத்துக்கும் கஷ்டம், நஷ்டம், கொந்தளிப்பு, புயல், அழிவு, சேதம். ஒரு யோனாவனால. உன்னுடைய வீட்டில் நீ யோனாவா இருக்கிறியோ அல்லது ஒரு நீதிமானாகிய நோவா போல முழு குடும்பத்தையும் பாதுகாக்கக்கூடிய ரட்சிப்பின் பேழையில இருக்கிறாயோ? குடும்பத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தி உறுதியாய் பிடித்துக் கொள்ளும் போது அப்போஸ்தலர் 10:16-31 சொல்லுகிறது, நீ இயேசுவை விசுவாசிக்கும் போது உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள், வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க. அதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். சரி, 2வது அடுத்த கேள்வி, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? இவனுடைய முற்பிதாக்கள் செய்த பாவமா? காரணம், முற்பிதாக்களின் சாபங்கள் தொடர்ந்து வரும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாத்ராமம் 20:5 நீங்க வாசித்தால், விக்கிரத்தை நீ உண்டாக்கினாலும் சரி, உன்னுடைய சொரூபத்தையும் வீட்டில் கொண்டு வந்து வச்சாலும் சரி, அந்த சொரூபத்துக்கு பின்னால சாத்தான் தான் நின்று கொண்டு இருப்பான், பிசாசு தான் பின்னால் நின்று கொண்டு இருப்பான். ஆண்டவரை நீ தோழ வரும்போது அந்த பிசாசுகள் தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொண்டு இருக்கும். மகா மகிமை என்றார் ராஜா அவருடைய மகிமை ஒரு சின்ன விக்கிரங்களுக்கு கொடுக்கறதில்லை. தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கும். ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு சொன்னா அது விட்டுரு. ஆண்டவர் சொல்றார், நான் அதை விரும்புறதில்லை, நீ உண்டாக்காத, நமஸ்கரிக்காத, வீட்டுல வைக்காத, அது உனக்கு சாபமா இருக்கும். உங்க அப்பா சொல்றாரு, ஏய் நான் மத்தியானம் தூங்கிட்டு இருக்கேன், மூக்குல கொண்டு ஈக்கு குச்ச குத்துறிய. இல்ல டாடி, எனக்கு நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கலாம், என் தூக்கம் கெடுது, மூக்குக்குள்ள குச்ச 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 குட்டிட்டே இருக்கிறிய. 2 தடவை சொல்லி பாப்பார், 3ஆம் தடவை எழுப்புவார், போடுவார் ஒரு அறை. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, உண்டாக்காத, நமஸ்கரிக்காத. இல்ல 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 இல்ல, அது நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். அடி உளுந்த பிறதான் தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எரிச்சல் உள்ள தேவன், முற்பிதாக்களின் அக்கிரமத்தை நான் கண்சாடையாய் விடுகிறவர் அல்ல, 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிற நான் தேவனாய் இருக்கிறேன். சாபங்கள் எத்தனை தலைமுறை வருமாம்? யாத்ராமம் 20:20 அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி 3-4 தலைமுறைகளுக்கு தேவனுடைய கோபாக்கினை, தேவனுடைய சாபங்கள் வருமா? ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் எத்தனை தலைமுறைக்கு வருகிறது? யாத்ராமம் 34:7 வசனம் சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் நீதிமானாய் இருந்தால், ஒருவன் ஆண்டவரை நேசித்தால், ஒருவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தால், ஆண்டவருக்கு பயந்து நடந்தவனாய் இருந்தால் 1000 தலைமுறைக்கு இரக்கம். ஆமென். பிதாக்களின் அக்கிரமங்களை நான் விசாரிப்பேன். தமிழ்நாட்டில் சின்ன சேலம் என்ற ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு டீச்சர் உங்களுடைய வீட்டுக்கு கூட்டாங்க. வீட்டுக்கு போனேன். அவளுக்கு 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளும் வீட்டு முன் அறையை விட்டு வெளியே போனதில்லை,
ஒண்ணுக்கு 17 வயசு, ஒண்ணு 19 வயசு. கை மோடம், புத்தி சுயாதீனம், பைத்தியங்களா எங்கேயோ பார்த்து சிரிச்சிட்டே இருக்குது. ஒன்னும் பேசவும் தெரியாது, காதுல ஒண்ணும் கேட்காது. 17 வயசு 19 வயசு, ரெண்டே பிள்ளைகள். ரெண்டும் புத்தி சுயாதீன பைத்தியக்கார பிள்ளைகளா பிறந்திருக்கும் போது உடனே உள்ளத்துல கேள்வி, யார் செய்த பாவம்? ஐயோ, ஒன்னா பிறந்ததுன்னா தச்சலா பிறந்ததுன்னு சொல்லலாம். இருந்ததே 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் இப்படியா? உண்மையிலே மனம் உடைந்து அழுது அழுது அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்னப்பா? தாய் மறிச்ச பிறகு என்ன யார் சாப்பாடு கொடுப்பா? இந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை பற்றி யாரும் சொல்ல முடியுமா? உணர்வே இல்லையே. மனங்க சொந்த அழுதை. வீட்டை விட்டு வெளியே வரும்போதும் கூட தேம்பி தேம்பி அழுது கொண்டே வந்தேன். ஆனா என்ன, அந்த வீட்டுக்கு கூட்டு போன சில சகோதரர்கள் கொஞ்சம் தள்ளி போன உடனே தனியா என்ற சொன்னாங்க, இதே பெண் இந்த ஊர்ல ஒரு வேசியாய் வாழ்ந்தாள். அவள் கெடுத்த குடும்பங்கள் ஏராளம். அவள் வஞ்சித்து வழி விலகி போக பண்ண வாலிபர்கள் ஏராளம். அவ்வளவு பிரபலியமான வேசியாய் இருந்தவள் வேற ஒரு ஊருக்கு போய் ஒரு ஏமாளி மனுஷனை திருமணம் செய்து கொண்டு வந்தாள். இந்த 2 பிள்ளைகளையும் பார்க்கும்போது எங்களுடைய ஊர் மக்கள் பயப்படுகிறார்கள். அரசன் அன்று கேட்பான், தெய்வம் நின்று கேட்கும். பயப்படுகிறார்கள். வேசித்தனத்துக்கு பயப்படுகிறார்கள். ஒன்னும் ஆண்டவர் வீணான காரியத்தை அனுமதிப்பதில்லை. ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஒரு ரகசியம் நிச்சயமாயிருக்கும். 3-4 தலைமுறை. தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தவர் தான். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினவர் தான். ஆனால் பத்சேபாள் கணவன் இருக்கும்போது பத்சேபாளோடு விபச்சாரம் செய்து குழந்தை பெற்றான். அதை ஆண்டவர் அடித்தாராம். 7 நாள் தாவீது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணியும் ஆண்டவரை கேட்கல. அடி விழுந்தது. அவன் மரித்தான். பெற்றோருடைய பாவத்தை பிள்ளைகளிடத்தில் விசாரிக்கிறவர் ஆண்டவர். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறவர். உங்களுடைய குடும்பத்தை ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய முற்பிதாக்கள் இடத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சாபம் வந்திருக்குதா? உங்க அப்பா அம்மாவை கேளுங்க. தாத்தா என்ன செய்தார் கேளுங்க. பாவ நிவாரணமா செய்யுங்க. தாத்தா பக்கத்து நிலத்தை வாங்கி உங்க பேருக்கு பட்டா போட்டு கொடுத்திருந்தா, இந்த நிலமே எனக்கு வேண்டாம், தாத்தாவோடு அது போட்டும், நிலத்தை வச்சிட்டாலும் பரவாயில்ல. சிலர் என்ன சொல்லுவாங்க, தாத்தா சாபம் வேண்டாம், நிலம் வரட்டும். எங்க பாட்டி கழுத்து நிறைய அந்த விக்கிரங்கள்லாம் போட்டிருந்தா, நான் அதை அழிச்சு புதிய நகையா சேர்ந்துடுறேன். பாட்டியோட நகை மேல ஆசை, அதுல ஒரு சாபம் வரப்படாதா? இந்த நகையே வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. வரதட்சணை கொடுமை பண்ணி மத்தவங்க வயிற்றுல அடிச்சு சுரண்டி வாங்கின அந்த 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 காசு சாபமா இருக்கும். வேண்டாம் ஐயா. ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன். ஒருத்தர் கேட்டுட்டே இருந்தார், எங்க அப்பா அம்மா 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னாரு. எங்க அப்பாவோட விரட்டி 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 5 லட்சம் கறந்துட்டாரு. எங்க மாமனாரு கண்ணீரோடு அந்த பணத்தை கொடுத்தார். ஆண்டவர் அந்த சகோதரனுடைய உள்ளத்துல பேசினார். அவர் அந்த 3 லட்சத்தையும் சுரண்டி வற்புறுத்தி வாங்கின 3 லட்சத்தையும் திருப்பி கொடுத்த பிறகுதான் அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். சின்ன சின்ன காரியங்களை நம்ம ஆராய்ந்து செட்ரேட் பண்ணிடணும். மனுஷருக்கும் நமக்கு இடையில என்னென்ன ஒப்புரவாகணுமோ, என்னென்ன சீர்சை செய்யணுமோ, என்னென்ன திருப்பி கொடுக்கணுமோ, திருப்பி கொடுத்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உலக பிரகாரமான மனுஷனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அல்ல, தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் தான் நித்தியமானது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஐஸ்வர்யமே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதோடு வேதனை கூட்டுவதில்லை. வேதனை மற்ற குறுக்கு வழியில வருகிற ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேதனை கொடுக்கும், ஒரு வேதனை கொடுக்கும். எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆப்பிரிக்காவில இருந்து யாரோ ஒரு அம்மா எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. என் கணவன் அரசாங்கத்தில் பெரிய
உத்தியோகஸ்தான் இருந்து நிறைய கொள்ளடிச்சிட்டாரு. எனக்கு அது மனசாட்சி வாதிக்குது. இந்தியாவில் நீங்க நல்ல ஊழியம் செய்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பலான்னு யோசிக்கிறேன். அம்மா தாயே, தயவு செய்து, வேதம் சொல்லுது விசுவாசத்தினால வராதது எல்லாமே பாவம். நான் இன்கம் டாக்ஸ்ல இருந்து லஞ்சத்துக்கு அது இதுக்கெல்லாம் தப்பி உயிர் பழைச்சு ஓடி வந்து எப்ப பரலோகத்து போலான்னு காத்துட்டு இருக்கிறேன். ஆப்பிரிக்காவில் உன் புருஷன் ஒரு 5 பைசா கூட நான் தொட மாட்டேன். விசுவாசத்துல ஆண்டவர் என்ன கொஞ்சமா கொடுத்தா கூட அதை நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். ஆமே. குறுக்கு வழியில பணம் வருது, லாட்டரியில பணம் வருது, இந்த ஷேர் மார்க்கெட்ல பணம் வருது, இந்த குதிரையில பணம் கட்டு, வேண்டவே வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும் என்று எண்ணுங்க. அதுலதான் ஒரு நிரந்தரமான சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக முதல் கேள்வி, இவன் செய்த பாவமா? ரெண்டாவது, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொன்னார் ரெண்டுமே ராங் கொஸ்டின். ரெண்டுமே இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல இந்த ரெண்டும் பொருந்தல. பொதுவான காரியத்தில் அது பொருந்தும். பாவத்தின் விளைவுகள் உண்டு. பாவத்தின் விளைவுகள் மரணம் வரைக்கும் போகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று ரோமர் 6:23 சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது. பாவத்தினால நிம்மதி இல்ல, இளைப்பாறுதல் இல்ல, தத்தளிப்பு எல்லாம் வரும். ஆனா இந்த பர்டிகுலர் கேஸ்ல அது காரணம் அல்ல. இந்த பர்டிகுலர் கேஸ்ல முற்பிதாக்களின் சாபமும் அல்ல. ஆண்டவர் கடைசியால என்ன சொல்லுகிறார்? மீண்டும் அதை வாசிக்க விரும்புகிறேன். 3ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய கிரியைகள். சில காரியத்திலே ஆண்டவர் சில காரியத்தை அனுமதிப்பது உண்டு. தேவனுடைய மகிமை உங்களிலே வெளிப்படும்படி. ஏன் 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 யோசேப்பு கேட்டிருக்கலாம், ஏன் என்னுடைய சகோதரர்கள் பெற்றோரை விட்டு என்னை பிரித்தார்கள், ஏன் குழியில தள்ளினார்கள், ஏன் எகிப்துக்கு விட்டார்கள், ஏன் போத்திபாருடைய மனைவி அநியாயமாய் குற்றம் சாட்டினாள், ஏன் சிறைச்சாலை, நான் என்ன குற்றம் செய்தேன்? ஆண்டவருக்கு ஒரு நோக்கம். நீ பிற்காலத்தில் உன்னுடைய பெற்றோருக்கு உதவியாய் இருக்கும்படி, தானியம் கொள்ள வருகிற உன்னுடைய குடும்பத்தினருக்கு நீ உதவி செய்யும்படி கர்த்தர் முன்னதாகவே உன்னை ஒரு இரட்சகனாக எகிப்துக்கு அனுப்பினார். நீ உபத்திரப்படுகிறனால ஆண்டவருடைய மனதுருக்கம் உண்மையில் அதிகமாகி அவர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்கு அது ஒரு காரணமாயிருக்கும். தாவீது ராஜா இன்னொரு காரணத்தை கண்டுபிடித்தார். 119ஆம் சங்கீதம் 71ஆம் வசனத்தில், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். இயேசுடைய சிநேகிதன் லாசரு மரித்த வியாதிப்பட்டு இருந்த போது ஆண்டவர் இன்னும் 2 நாள் அந்த இடத்துல தங்கிட்டாராம். காரணம் என்ன? அவன் மூலமாய் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படி. வியாதியஸ்தனாய் இருந்து குணமாய் இருந்தால் சின்ன மகிமை. நான் மரித்தோரை உயிரோடு எழுப்பினால பெரிய மகிமை. லாசரு தன்னுடைய மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துவான். ஆண்டவர் அதை எதிர்பார்த்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில காரியங்கள், மகிமையான காரியங்களை ஆண்டவர் உடைய வாழ்க்கையில செய்ய பிரியப்படுகிறார். சிலர் என்ன சிங்கப்பூருக்கு வந்து, எனக்கு சொந்தமா ஒரு வீடு கூட இல்லையே, நீ எப்பமா சொன்னியா ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு கொடுத்தா அந்த வீட்டில் நான் ஜெப கூட்டம் நடத்துவேன், 4 ஆத்துமாவை கூட்டி சேர்ப்பேன், நீ ஜெபம் பண்ணது உண்டா? ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற பிரியமல்ல, வீட்டு ஜெப கூட்டம் ஆரம்பித்து 4 ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க பிரியமில்லை. உனக்கு எதுக்கு ஆண்டவர் வீடு கொடுக்கணும்? சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுத்தா சர்ச்சைக்கு வாரந்தோறும் ஒரு புது ஆத்மாவையாவது கூட்டுவார், அப்படி சொல்லுங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு ஜெபம் பண்றேன், அடுத்த மாசமே ஆண்டவர் கார் தருவார். காரை வச்சுக்கிட்டு சொல்ல விரும்பல, நீங்க கல்லறிவீங்கன்னு எனக்கு தெரியும். சிலர் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா,
தன்னை ஆசீர்வதித்த ஆண்டவருக்கு மகிமை செலுத்த பிரியமில்லை. வீடு கொடுத்த ஆண்டவருக்கு வீட்டை கர்த்தருடைய ஊழியத்துக்காக திறந்து வாரந்தோறும் மாதந்தோறும் ஜெப கூட்டம் வைத்து ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு வீட்டுல நைட் பிரேயர் நடத்துறதுக்கு அவங்க திறந்து கொடுக்கறது இல்லை. அதனாலதான் வீட்டுல சாசு போராட்டம். பிரதர் வாங்க வீட்டுங்க, இங்க என்னவோ கருப்பு காத்தா சாத்தான் கட்டில அப்படியே அப்படியே ஆடுது, பயமா இருக்கு, இருட்டா இருக்கு. வீட்டுல துதிக்கிறீங்களா, ஆண்டவரை துதிக்கிறீங்களா, மகிமைப்படுத்துறீங்களா? இறம் போலும் டிவியை போட்டு அந்த வீடியோ போட்டு அந்த லவ் சீனை போட்டு அந்த சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்காக ஆண்டவர்னு ஆசீர்வதிக்கணும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சிங்கப்பூருக்கு வந்தேன்னா உங்களுக்கு தாலாட்டு பாட்டு பாடி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பார், உன்னை பேரும் புகழுமாய் வைப்பார், நீ எல்லா பாவத்திலும் ஊறிக்கிட உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு நீ செழுமையாயிருப்பாய், பசுமையாயிருப்பாய். இந்தியாவில் அப்படிதான். ஒரு அம்மா 1ஆம் தேதி ஆனா ஒரு 25 ஊழியக்காரர்களுக்கு 100 ரூபா அனுப்புவாங்க. ஜனவரி 1ஆம் தேதி எல்லார்ட்டையும் வாக்குத்தத்தம் வரும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், துன்பத்தின் நாட்கள் முடிந்து போய்விட்டது, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசத்திலும் ஆசீர்வாதமா இருப்பார். ஆகா, சொக்கி போய் சர்ச்சைக்கே போறதில்லை. இவ்வளவு வாக்குத்தத்தம், இவ்வளவு வாக்குத்தத்தம். உங்களை ஆசீர்வதிக்கணும், உண்மைதான். தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அதே நேரத்தில் கண்டிச்சு பேச வேண்டிய நேரத்தில் பாவத்தை கண்டிச்சாதான். ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்வார், என்ன சிங்கப்பூர் போன மீ கூந்தலாம் தின்னுட்டு வந்தே, என் பிள்ளைகளுக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட்டு போனாங்களோ ஒன்னே. ஆமா, தாலாட்டு பாடிட்டு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க முடியாது. சில வேளைகளில் சத்தியம் கசப்பா இருந்தாலும் அது உங்க நன்மைக்காகவே கொடுக்கப்படுது, உங்கள் நன்மைக்காகவே கொடுக்கப்படும். எனக்கு சுபலன் ஜீவன் கொடுத்து என்னை ஊழியக்காரனாக்கி என்னை இவ்வளவாய் மேன்மைப்படுத்தின ஆண்டவருக்கு நான் உண்மை உள்ளவனா, ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லணும். சத்தியம் அதுதான். உங்களுக்கு ஒருவேளை இன்றைக்கு அது கசப்பா இருந்தாலும், என்ன இவன் இந்தியாவில் காரன் வந்து எங்க சிங்கப்பூர் ஆட்களுக்கு நாங்க எவ்வளவு உஸ்தி, நாங்க எவ்வளவு பெரிய ஆட்கள், எங்களுக்கு போய் இப்படி எல்லாம் பேசலாமா? பேசுவேன், பேசத்தான் செய்வேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் சொல்லத்தான் செய்வேன். கல்லெறிஞ்சாலும் பரவாயில்ல, சொல்லெறிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா அது உங்களுடைய நன்மைக்காக மாறும். உண்மையான ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களோடு இருக்கிற ஆசீர்வாதம் தான் பெரிய ஆசீர்வாதம். 1000 பணம் சம்பாதிக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கலாம் பெரிய வீடு காடி அது இதெல்லாம் வச்சிருக்க ஆசீர்வாதம். இயேசு உன்னோடு இருக்கிறாரா, அதை விட பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. தேவனுடைய நாமம் உன் மூலமாய் மகிமைப்படணும், உங்களுடைய வீட்டின் மூலமாய் மகிமைப்படணும், உங்களுடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். நீ சாட்சியுள்ள ஜீவியம் செய்யணும், அதை ஆண்டவர் விரும்புகிறார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவரிடத்தில் சொல்லுவதற்கு நீ வெட்கப்படாதே. உனக்காக அவர் சிலுவையில தொங்க வெட்கப்படவில்லையே. அரை நிர்வாண கோலத்திலே ரத்தத்தை எல்லாம் சிந்தி உன்னை பாடுபட்டவருடைய நாம மகிமைக்காக நீ உழைக்கவில்லையே. சொல்லுவாங்க, பிரதர் என் பிள்ளைக்காச்சு அவன் பரீட்சைக்கு போறான், தயவுசெய்து ஜோமணி. நல்லா ஜோமணியாச்சு. அவன் பாஸ் பண்ண உடனே என்ன சொல்லுவாங்க, என் மகன் கஷ்டப்பட்டு படிச்சா பாஸ் பண்ணிட்டான். உன் மகனுக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை இல்லை. பயங்கரமான ஆக்சிடென்ட், ஒரு கார் அப்படி அடிச்சது பாருங்க. லக்கு, நான் தப்புனேன். என்னது 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 லக்கு. ஆண்டவருடைய கிருபைங்கிற வார்த்தை வர மாட்டேங்க. ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் பாதுகாத்தார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சி சொல்ல பிரியம் இல்லாம லக்குன்னு போனா அடுத்த ஆக்சிடென்ட்ல மண்டை 100 துண்டா உடையும். கனத்தையும் மகிமையும் லக்கு கொடுக்காங்க, தற்செயலா நடக்கிறதல்ல. ஆண்டவர் கிருபைன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகள் படிச்சது ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்தது கிருபைன்னு சொல்லுங்க. எனக்கு நல்ல மாப்பிள்ளையை ஏற்ற துணை கொடுத்தது ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லுங்க. என் பிள்ளைகள் வெற்றி சிறப்பது ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவரை மகிமைப்படுத்த மறக்கவே மறக்காதுங்க. இந்த பூமியில வாழும்போதுதான் ஆண்டவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவதற்கு ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதித்து தொழுது கொள்ளுங்க. நீங்க என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படுங்க. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம்.
ஹல்லேலூயா. பாவங்களை மன்னிக்கிறவர், சாபங்களை முறிக்கிறவர். உங்கள் மூலமாய் மகிமைப்படும்படி இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. ஆண்டவரே, நீர் என்னை எவ்வளவு ஆசீர்வதித்தாலும் உமக்கு முன்பாக நான் தாழ்மையோடு நடந்து கொள்ளுவேன். எவ்வளவு என்னை உயர்த்தினாலும் உமக்கு கன மகிமையை நான் கொண்டு வருவேன். உம்முடைய நாமம் தூஷிக்க ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்வேன். அது சிறிய ஊழியமானாலும் பெரிய ஊழியமானாலும் என் மேல் அன்பு செலுத்தி, ஆண்டவர் மேல் அன்பு செலுத்தி கடைசி மூச்சிருக்கிற வரையிலும் உமக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமரப் போகிறது. கர்த்தருடைய வல்லமை இப்போது உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. ஏதோ ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யும்படி நம்முடைய மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உன்னை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். உன்னுடைய பாவங்களை உன்னை விட்டு அகற்றும் போது அளவில்லாத அபிஷேகமோ, அளவில்லாத தேவ வல்லமையோ உன்மேல வந்து இறங்கு. தேவனே, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சாபத்தையும் உடைத்தருள ஆண்டவரே. அது என்னையும் என் பிள்ளைகளையும் தொடரவே கூடாது. சிலுவையிலே நீர் எனக்கு சாபமானீரே, எனக்காக சாபமானீரே. அந்த சாபமான முள்மொழியை சுமந்த அந்த இரத்தம் இன்றைக்கு எல்லா சாபத்தையும் முறிக்கட்டும். என்னுடைய குடும்பத்தில் சாபங்கள் இருக்கக்கூடாது, வியாதிகள் இருக்கக்கூடாது, பலவீனங்கள் இருக்கக்கூடாது. நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை அல்லவா. என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. உம்மையே பிரியப்படுத்துவேன், உம்மிலே அன்பு கூறுவேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நிறைவானது வரும்போது, நிறைவான அபிஷேகம் வரும்போது, நிறைவான தேவனுடைய வல்லமை இறங்கி வரும்போது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும். குறைவானது ஒளிந்து போகிறது. இருளின் வல்லமை உன்னை விட்டு ஒளிந்து போகிறது. சத்துருடைய போராட்டங்கள் உன்னை விட்டு ஒளிந்து போகிறது. ஒரு பெரிய வெளிச்சம் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், 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 ஆசீர்வதிக்கிறோம். ஆத்துமாக்களை கொள்ளை கொள்ளும் கருவியாக அவரை ஜாதிகளுக்கு சொந்தமாய் தங்களுக்கு சொந்தமானவர், ஜாதிகளை சொந்தமாய் கருவிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக உங்களை ஆசீர்வதிக்கிறது. இந்த அருமையான சபையார் கொடுத்த அன்பின் அழைப்பை ஏற்று வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆவியின் வரங்கள் வேணும், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். நீங்க முன்னால ஓடி வரும்படி அதோடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். எனக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும் சொல்றவங்க யாரும் வெட்கப்பட தேவை. அபிஷேகம் ஓடிக்கிட்டே இருக்கு. நல்ல தகப்பனை தன்மையான நல்ல இரவுகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 நாட்கள் கூட்டங்கள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. வந்த அத்தனை மக்களையும் அத்தனை குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்தீர்கள். அவருடைய தேவைகளை சந்தித்திருக்கிறீர்கள். எங்களை ஆண்டவரை தட்டி எழுப்பியிருக்கிறீர்கள்.
இந்த தேசங்களை எழுப்புவதற்கு இந்திய கொண்டு வருவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். ஹல்லேலூயா. கொண்டு வந்த தேவனுடைய ஊழியரை வல்லமையாக கொண்டு வச்சிருக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த கர்த்தருடைய ஊழியரை நன்றி செலுத்துவோம். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துகிறோம். நாளில் எல்லா துதிக்கான மகிமை நாங்கள் உமக்கு ஒருவருக்கே இருக்கிறோம். ஆசீர்வதியா வந்து பங்கு பெற்ற உதவி செய்த எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை நமக்கு ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தினால் தாழ்வுகளை கேட்டுக்கொள்கிறோம். பரமபிதாவே, நாட்சிமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாட்சிமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கடவுளுடைய யாவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்கள் இன்றும் என்றும் சதா காலங்களும் உங்களில் தங்கி இருப்பதாக. கரங்களுக்கு 3 முறை அறிய சொல்லுவோம். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா.